வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. மீண்டும் சரிவை நோக்கி மும்பை. ரொம்ப இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பொசிஷன்ல மும்பை இந்தியன்ஸ் இந்த டீம் இருந்திருக்குமான்னா டெஃபினட்டா இருந்திருக்கூடாது. ஆன் பேப்பர் தி லுக்ஸ் சாலிட். பேட்டிங் அவ்வளவு பூதாகரமா இருக்கு, இருந்தாலும் பேட்டிங் அவங்கள சரிக்கு விட்டுருக்கு. டைம் அண்ட் அகைன் இந்த ஐபிஎல்ல நம்ம சொல்லி ஆகணும். என்கிட்டயும் சொன்னானுவலே. நேத்தியும் பாத்தீங்கன்னா KKR vs மும்பைல இது வரைக்கும் KKR மும்பையா வாங்கடியில ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் 2012 அந்த 12 சொல்லும் போதே குறிஞ்சி மலர் பூத்தா மாதிரி அந்த 2012 ஒரே ஒரு முறை தான் பூத்தது அந்த வெற்றி ஃபார் KKR. பாத்தீங்கன்னா ஒரு குறைவான டோட்டல் தான் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஒரு 140 ரன் டிஃபெண்ட் பண்ணாங்க KKR. அந்த மேட்ச் ஷாக்கிங்கா மும்பை எழுந்தாங்க. அதே மாதிரி நேத்தி விக்கெட்டுக்கு பார் ஸ்கோர் கீழே தான் நம்ம சொல்லி ஆகணும். 169 அப்படின்ற ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி 24 ரன் வித்தியாசத்துல ஒரு அற்புதமான வெற்றியை பதிவு பண்ணாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். குட் டாஸ் டு வின். ஆக்சுவலி நீங்க வேங்கடையில பாத்தீங்கன்னா சேசிங் அப்படின்றது எப்பவுமே ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கு. சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு நிறைய சேசிங் சைட்ஸ்க்கு. சின்ன கிரவுண்ட், அதனால நீங்க சிக்ஸஸ் பவுண்டரிஸ் கண்டினியூஸ் அடிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு அங்க உருவாகுது. ஸோ 169 அப்படின்றது எஸ்பெஷலி பிலோ பார் அப்படின்ற நம்ம வேங்கடையில சொல்லி ஆகணும். ஸோ மும்பை எடுத்துருவாங்க, நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் மீண்டும் ஒரு மிகப்பெரிய சர்க்கிள். பட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா KKR வந்து ஒரு லோன் வாரியர் மாதிரி ஆடினார். வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப குரூஷியலான ஒரு நாக் ஆடி இருக்காரு. ப்ராப்ளி அவர் ஆடலன்னா இந்த 169 வந்திருக்காது. இன்ஃபேக்ட் ஆண்ட்ரே ரசல் ரன் அவுட் போது நம்ம யோசிச்சு அப்பாடா இந்த 25 ரன் எக்ஸ்ட்ரா போல, ஏன்னா ரசலுக்கு மாட்டிருந்தா இங்க 190 போயிருக்கலாம் ஸ்கோர் அப்படின்ற போது ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க அந்த கட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ். அப்படின்ற போது எடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம். வழக்கம் போல போலிங் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா துஷாரா. என்னப்பா இவர் ஸ்கிரிப்டே இல்ல அப்படி, இவரை கொஞ்சம் ஆடுமா உஷாரா அப்படின்ற மாதிரி முதல்ல வந்தாரு. டக்குன்னு விக்கெட். அவர் ஆக்சுவலா முதல்ல பவர் பிளேயர் கேமை கொடுத்துட்டாரு. துஷாரா வச்சுக்கோங்க மும்பை, இந்தாங்க டேக் இட் அப்படின்னு. கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? அந்த கட்டத்துல நின்னு KKR இருந்து பொட்டலம்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல பூம்ரா வந்தாரு. 4.7 எக்கானமி. மகா கஞ்சம் மாதிரி போலிங் போட்டுட்டு இருக்காரு பும்ரா. எக்ஸ்ட்ராடனரி போலர். டைம் என்ன நீங்க என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், இந்த டக்கு சக்குன்னு அப்படி போலிங் போட்டுட்டு இருக்காரு. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பியூஷ் சாவ்லா நல்லா போட்டிருக்காரு. 3 ஓவர்ல 15 ரன் அப்படின்றது வாங்கடையில ஒரு ஸ்பின்னரா ஃபேண்டாஸ்டிக் ஸ்பெல். ஸோ ஓவராலா ஒரு 169 அப்படின்னு முடிச்சாங்க. திருப்பி நீங்க வந்து சேசிங் அப்படின்ற போது நீங்க மும்பை இந்தியன்ஸ் ஒரு தரமான சேஸை பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். பட் எகெயின் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதை பத்தி நான் ரொம்ப விரிவா போக விரும்பல. பட் சூரியகுமார் யாதவ் ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. அவரோட விக்கெட் தான் ஒரு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சிச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் பயந்தாங்க KKR. அவர் அவுட் ஆனவனே பயங்கர ஆணித்தரமா KKR உள்ள வந்துட்டாங்க. கொஞ்சம் விஷயங்களை நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னா எங்கெல்லாம் தவற விட்டார்கள் மும்பை. இது வந்து நான் மீண்டும் ஹர்திக் பாண்டியாவை பிரிச்சுட்டு என்னால பேச முடியலங்க. மும்பை இந்தியன்ஸை பத்தி நம்ம பேசும்போது, மும்பை இந்தியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பேசும்போது ஹர்திக், நீங்க நினைக்கலாம் என்னங்க இவர் திருப்பி ஹர்திக் பாண்டியான்றது. மும்பை இந்தியன்ஸை பத்தி நம்ம பேசும்போது ஹர்திக் பாண்டியா வராம இருக்க முடியாது. அவர் தான் கேப்டன். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், ஸ்ட்ராட்டஜிஸ், போலிங் சேஞ்சஸ், பேட்டிங் ஆர்டர், ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு பர்சனாலிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான். ஏன்னா அவர் தான் கேப்டன். அப்படின்ற போது எந்த இடத்துல இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 57 for 5 இருந்திருக்காங்க KKR. 57 for 5. அங்கேருந்து 87 ரன் பார்ட்னர்ஷிப். இது எல்லா மேட்ச்லயுமே நடக்கலாமே நீங்க சொல்லலாம். பார்ட்னர்ஷிப் வர்றது சகஜமான ஒரு விஷயம் தானே, ஃபைட் பேக் பண்ணுவாங்க பேட்டிங் சைடுல. பட் இந்த பார்ட்னர்ஷிப்ல பெரும்பாலும் பும்ரா போலிங்கே வரல. பும்ரா கிட்ட 3 ஓவர் இருந்தது. நான் இது கமெண்ட்ரியில கூட சொன்னேன், நீங்க போய் பார்க்கலாம். இப்ப சொல்றீங்களா சார், நீங்க போய் கமெண்ட்ரிலே பாருங்க. நான் 9வது ஓவர் நானும் முரளி விஜயும் கமெண்ட்ரி பண்ணிட்டு போது நான் சொன்ன இதுதான். 3 ஓவர் எதுக்கு பும்ராக்கு ஃபார் 5 அப்படின்ற போது உள்ள வாங்க பும்ரா டப்புன்னு முடிச்சிருங்க, கதையை அங்கேயே முடிச்சிருங்க. பட் டெம்ப்ளேட்டுக்கு அந்த பழைய டெம்ப்ளேட்டுக்கு போயிட்டார். கடைசியில பும்ரா நீங்க முதல்ல பும்ரா வாங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கடைசியில யாருமே வந்திருக்காது. அதுதான் உண்மை. அந்த இடத்துல தவற விட்டார்கள். கிட்டத்தட்ட இந்த 87 ரன்ல 60-65 ரன் மேல போன அப்புறம் தான் பும்ராவே உள்ள வரார் பிக்சர்ல. அப்படின்ற போது ஆல்ரெடி அங்க ஒரு ரெக்கவரி ஆயாச்சு KKR. சோ இது அப்படியே KKR பக்கம் போலிங் சைடு எடுத்துருவாங்களா? ஃபார் 5ன்றது இந்த மதில் மேல் பூனை மாதிரி மேட்ச் இப்படியும் போலாம் அப்படியும் போலாம், எஸ்பெஷலி லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணும்போது. அப்ப நீங்க ஹர்திக் பாண்டியா செய்த தவறை, அவர் பும்ராவை வச்சு அந்த மேட்ச் அங்கேயே முடிக்காம விட்டார் இல்லையா, அந்த தவிர ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ணல. அவருக்கு நல்லாவே தெரியும் இது வந்து முக்கியமான கட்டம் கேம்குள்ள வரதுக்கு. அப்படின்றதுனால சுனில் நரேனை புஷ் பண்ணார் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஓவர். அங்கதான் நெஹால் வதேரா அவுட் ஆனாரு. அங்க அந்த பிரஷர்ல உள்ள வந்தா ஹர்திக் பாண்டியாவும் அவுட் ஆனாரு. ஸோ ஒரே இதுல 2 விக்கெட் கிடைச்சது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு.
ஸோ ஸ்ரேயா ஐயர் வந்து அந்த 70-5 அவர் உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் தான் எங்களை கேம்குள்ளே விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ், பேட்டிங்கில் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தது அப்படின்றதுனால அதே தவிர நம்ம செய்யக்கூடாது, இங்கே நம்ம முக்கியமாக அந்த விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 61-4 அங்கேருந்து 70-5 ஆச்சு, 71-6 ஆச்சு. அந்த கட்டத்தில் என்ன பண்ணாரு, டகால்னு சூரியகுமார் யாதவ் ஒரு டேக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் 120-7 சூரியகுமார் யாதவ் விக்கெட்டும் ஒன்னே ஒரு மாதிரி மேட்ச் முடிஞ்சு போச்சு ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஸோ நான் சொல்றது மீண்டும் மிகப்பெரிய ஒரு கேப்டன்சி டெசிஷன் மேக்கிங்ல ஹர்திக் பாண்டியா ஃபார் 57-5 அந்த ஒரு 87 ரன் பார்ட்னர்ஷிப் அளவு பண்ணாரு. பட் இங்க ஸ்ரேயா ஐயர் உஷாரா டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, அவரோட பெஸ்ட் பவுலர்னு சொல்லக்கூடிய சுனில் நரேனை உள்ள எடுத்துன்னு வந்தாரு. 5வது விக்கெட்டை உழுந்ததாங்க. 5வது விக்கெட் உழுந்த காரணத்தினால் ஹர்திக் பாண்டியா வந்து பிரஷர்ல 6வது விக்கெட்டும் உழுந்தது. இங்க மேட்ச் ஒரு மாதிரி சீல் பண்ணிட்டாங்க KKR. ஸோ இது இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பை மும்பை, பட் வெல் டன் பை KKR. சரி, இன்னொன்று ஹர்திக் பாண்டியா செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேட்டிங் வந்திருக்கணுங்க 61-4 இதையும் நான் கமெண்ட்ரிலேயே சொன்னேன். நான் இப்போ பேசலை, நீங்கள் போய் பார்க்கலாம், கமெண்ட்ரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சி இஸ் அ பிரில்லியன்ட் பிளேயர். நீங்கள் டைம் என்னங்க, நான் சும்மா சொல்லுறது, நீங்கள் ஹர்திக் பாண்டியா குறை சொல்லணும்னு நான் சொல்லுறது. நீங்கள் இந்த சீசனே என்டையர் சீசன் பாருங்க, அவர் பேட்டிங் கிரைசிஸ்ல மும்பை இருந்த போது எங்கேயுமே அவர் பேட்டிங் வரல. எல்லாம் யங்ஸ்டர்ஸாக வந்திருக்காங்க. உங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் கூட ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ட்ரெண்ட் போல்ட் டப்புன்னு விக்கெட் எடுத்தார். ஐ திங்க் ரோஹித் சர்மா அவர் தான் எடுத்தார். அப்புறம் நமந்திர் அந்த ஒருத்துல ஒரு டக்குன்னு ஒரு 3-4 பந்துல 2 விக்கெட் ஊந்தோடனே அடுத்தது வந்து டெவால் புரேஸ், அங்கேயும் ஹர்திக் பாண்டியா வரல. ஸோ யங்ஸ்டர்ஸை போயிட்டு கிரைசிஸ் ஹேண்டில் பண்ணுங்க, ஏன்னா நான் ஃபினிஷிங் ரோல் பண்றேன்றது. ஃபினிஷிங் ரோல் வந்தாதானே எங்க யங்ஸ்டர்ஸ் போய் அவங்க அவுட் ஆன உடனே இன்னொரு பயங்கர ப்ரெஷர்லாம் ஹர்திக் பாண்டியா தானே உள்ள அனுப்புறாரு அப்படின்றது. அதனால தான் சொல்றேன் 61-4. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு இமேஜினேஷன், ஹர்திக் பாண்டியாவும் சூரியகுமாரும் சேர்ந்து ஆடுறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, 2 பேரும் ஒரு 5 ஓவர் ஆனாலே பயந்துருவாங்க. கேகேஆர் போலர்ஸ் பயந்துருவாங்க. ஏன்னா இவரும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர், அவரும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். 20 ரன் ஆடிந்தாங்கன்னா அவங்களோட தோள்கள் அப்படியே தோன்றிருக்கும், எப்பாடே இங்க வச்சு செய்ய போறாங்க அப்படின்றது. பட் நெஹால் வதேராவை அமிச்சதுனால கேகேஆர் இன்னொரு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. இவர் விக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விக்கெட் ஸ்கோர் போர்டில் ஃபார் 5 ஆகும். அப்ப நான் உள்ள வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர், அப்ப இன்னொரு விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு ஹர்திக் பாண்டியாவே அந்த பிரஷரை தன் டீம் மேல போட்டுட்டார் பேட்டிங்ல. அதுக்கு வந்து ஸ்ரேயா ஐயர் அதை அழகாக பயன்படுத்திக் கொண்டார் ஒரு கேப்டனா. எனவே இன்னொரு இது பாத்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் பவர் பிளேல அதிக விக்கெட்ஸ்களை இழந்த டீம் யாருன்னா மும்பை இந்தியன்ஸ், 22 விக்கெட். இது வந்து ஃபார் ரோஹித் சர்மா இஷான் கிஷன் ஓப்பனிங் காம்பினேஷனுக்கு இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அந்த பவர் பிளேல டைம் அண்ட் அகைன் விக்கெட்ஸ் இழந்த ஒரு காரணத்தினால் மிடில் ஆர்டர் ஒரு ப்ரெஷர்லேயே வந்தாங்க. அதன் காரணமாக தான் நான் மீண்டும் சொல்றேன், ஹர்திக் பாண்டியா மேல பேட்டிங் ஆடி இருக்கணும். ஏன்னா அந்த ப்ரெஷர்ல வந்துட்டே இருக்காங்க மிடில் ஆர்டர் போது. அந்த மிடில் ஆர்டர் முழுக்க பேட்டிங் அனுப்பப்பட்டது யாருன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் யங் பேட்டர்ஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சில விஷயங்கள், நான் வந்து இது ஹர்திக் பாண்டியாவோட ஃபேன்ஸை காயப்படுத்தணுன்றதுக்காக சொல்ல, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு பின்னாடி போயிட்டு நான் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கா இல்லையான்றது யோசிச்சு பாருங்க. ஹர்திக் பாண்டியா வந்து அவரே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்காருங்க. அதாவது தன்னையே எங்கெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளணும்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காரு. எதிர் வந்து தேவையில்லாத சமயத்துல போலிங் போடுறாரு, இல்ல தேவையான சமயத்துல பேட்டிங் வர மாட்டேங்கிறாரு அப்படின்றது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற ஒரு விஷயம், இது கரெக்டா இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இல்லைன்னா தவறுனா சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டரா நம்ம பார்த்தது, அப்படியே பயமுறுத்தக்கூடிய ஒரு ராட்சசத்தனமான ஒரு கிரிக்கெட்டர் நம்ம T20 எஸ்பெஷலி பார்த்தது அவருடைய சொந்த கேப்டன்சிலையா இல்ல அடுத்தவங்க கேப்டன்சில, அவர் ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்சில, இல்ல இந்தியாவுக்கு வரும்போது ஒரு விராட் கோலி ஒரு கேப்டன்சில, அதுலதான் அதிரடியா ஆடினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே பதில் தெரியும். 3 வருஷமா கேப்டன்சி பண்ணிருக்காரு. ஜிடிக்கு ஒரு 2 வருஷம், மும்பை இந்தியன்ஸ்க்கு 1 வருஷம். அப்படின்ற போது இந்த 3 வருஷத்துல அந்த ராட்சசத்தனமான பயமுறுத்தக்கூடிய ஹர்திக் பாண்டியா கீழே தான் போயிட்டு இருக்காரு. சோ அவரோட சொந்த கேப்டன்சிலேயே அவரோட கேம் ஒரு பிரஷர்ல கீழே தான் போயிட்டு இருக்கு. அந்த ராட்சசத்தனமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியா முழுமையா வெளி வரல. அதனால தான் சொல்றேன், அவரே நீட்ஸ் a குட் கேப்டன். அவரோட இண்டிவிஜுவல் பெஸ்ட் வரணும்னாலே அவர் வேற ஒருத்தர் கேப்டன்சி கீழே ஆடுறதுதான் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இது உண்மையா இல்லையா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சரி, அடுத்த குற்றச்சாட்டு ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் எஸ்பெஷலி வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுன்னா, டீம் கவுக்குறாங்க, டீம் வந்து பெரிய சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. பட் என்னன்னா இங்க ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கு மும்பை இந்தியன்ஸ். அதோட சோர்ஸ் என்னன்றதை அவங்க கண்டுபிடிக்கணும். டெஃபினட்டா ஒரு அதிருப்தி இருக்கு, ஒரு அன்செட்டில்டா இருக்காங்க. நீங்க பாக்குறோம் ஆல்மோஸ்ட் 10 மேட்ச் முடிஞ்சாச்சுங்க, இன்னொரு அன்செட்டில் யூனிட்டா தெரியுறாங்க அப்படின்ற போது அதற்கான சோர்ஸ் என்ன?
அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஹர்திக் பாண்டியா தான் சார். அது என்னன்னு கண்டுபிடிச்சி அவர் தான் அதை ரிசால்வ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்க சொல்லலாம் ரோஹித் சர்மா இன்னும் பயங்கரமா பேட்டிங் ஆடி இருக்கலாமே, அவர் 2 மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்துருக்கலாமே. பும்ரா அட்டகாசமா போலிங் போட்டிருக்காரு. எல்லாம் சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் தான் ஆடி இருக்காரு, இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட். இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். பட் என்னோட ஒரே ஒரு கேள்வி, ஹர்திக் பாண்டியா தனியாவே மேட்ச் வின் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஸோ மை கொஸ்டின் இஸ், அவரோட கேப்டன்ஸ்லயே அவரே என்ன பண்ணாரு? இப்ப நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன்றவர் நான் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கேன், நீ என்ன ஏன்ப்பா இது பண்ணல, நீ ஏன் இது பண்ணல அப்படின்றது. அந்த கேள்வி கேட்கிற இடத்துல நான் இருக்கணும்னா நான் பர்ஃபார்மரா இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னையா பேட்டிங் ஆட அப்படின்னா நான் பயங்கரமா பேட்டிங் ஆடி இருக்கணும். என்னையா போலிங் போடுறேன், நான் பயங்கரமா போலிங் போட்டு காமிச்சிருக்கணும். இப்ப பும்ரா வந்து டீம்ல இருக்க யார் வேணா கேட்க என்னையா போலிங் போடுறேன்னு சொல்லக்கூடிய தகுதி பும்ராக்கு இருக்கு. ஏன்னா அவர் அந்த மாதிரி போலிங் போட்டு காமிக்கிறாரு. அப்படின்ற போது இங்க பிரச்சனை என்னன்னா, ஒருவேளை நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் போய் ஹர்திக் பாண்டியா சொன்னாரு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து டீம் இன்னும் வந்து கோஆபரேட் பண்ணலான்றது. மேனேஜ்மெண்ட் ஒரே கேள்விதான், நீ என்னப்பா பண்ண, பேட்டிங்ல அடிக்கல, போலிங்ல வந்து பெருசா பண்ணல அப்படின்ற போது அந்த இடத்துல அது ஹர்திக் பாண்டியா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு தனியா போராட்டம் கொடுத்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாருன்னா அப்ப அட்லீஸ்ட் ஒரு பேலன்ஸ் ஆயிருக்கும். நான் உசுரை கொடுத்து நான் ஆடி இருக்கேன், செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன், பட் மற்றவங்க அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலான்ற சொல்லக்கூடிய ஒரு இடத்துலயாவது இருந்திருப்பார் ஹர்திக் பாண்டியா. பட் இப்ப அவர் பர்ஃபார்மன்ஸ் கீழே இருக்கிறதுனால கேள்வி கேட்கிற இடத்துலயும் அவர் இல்லை. அது வந்து இன்னொரு செட் பேக் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். இதுல இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இவர் எப்படிங்க ஃபீல் ஆறாரு, ஜிடிக்கு உள்ள நல்லா பண்ணாருன்னா, ஜிடின்றது நீங்க உள்ள வந்த போது ஒரு புது டீம், ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல டைட்டில் அடிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படின்ற போது ஜாலியா ஃப்ரீயா ஆடிட்டு போயிட்டாங்க. பட் செகண்ட் இயர் அந்த ப்ரெஷர் கொஞ்சம் வந்தது. போன வருஷம் டைட்டில் அடிச்சதுனால ஒரு ப்ரெஷர் வந்தாங்க ஜிடி. அதையும் தாண்டி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. ஆனா முக்கியமான கட்டத்தில் அந்த ப்ரெஷர்ல ஜிடி விழுந்தாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வருது இல்லையா. இப்ப அங்கே மும்பை இந்தியன்ஸ் 5 முறை டைட்டில் அடிச்சிருக்காங்க. ஒரு யானை டீம். அங்க வந்து நீங்க கேப்டன் போகும்போது பயங்கரமான ஒரு ப்ரெஷர்ல வருது. அந்த டீம் வந்தாங்க, கேப்டன் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேன்ஸுங்க. ஏன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கே வர்சஸ் மும்பைன்னு சொன்னால் ஒரு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஃபேன்ஸ் 2 பேரும் எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு ஐபிஎல்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை. பட் மனம் தளராதீங்க, மீதி இருக்கிற மேட்ச் 4 மேட்ச்ல அட்லீஸ்ட் நல்ல வெற்றிகளை பதிவு பண்ணிட்டோம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். பட் கேகேஆர் தெரிக்கிறாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வெல் ஆயில்டு யூனிட், ஒரு யூனிட்டா அழகா ஆடுறாங்க அப்படின்றது கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு இங்கே டாப் 2 கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டாப் 2 மோரார்லஸ் ஆர்ஆர் அண்ட் கேகேஆர் அவங்களா விட்டாதான் உண்டு, இல்லை அவங்களுக்குள்ளே தான் ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு. எனிவே மீதி இருக்கிற போட்டிகளில் கொஞ்சம் அந்த நெக்ஸ்ட் அடுத்த 3 and 4க்கு ஒரு பலமான போட்டி, 4-5 டீம் ஃபைட் பண்றாங்க அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. நன்றி சகோ, உங்களோட ஆதரவுக்கு, உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, டக் டிக் 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 எல்லாத்தையும் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.